தாவேகா எந்த கூட்டம் நடத்தினாலும் யார்கிட்ட போய் கையேந்திரிங்க? எங்களுடைய சொந்த மாமாவான ஆதவர்ஜனால தான் கையேந்திரிங்க. பதிலே இல்லை அவங்ககிட்ட, எதிர்ப்பே அவனுமே தெரிவிக்கல. உங்கள் விஜய் முதற்கொண்டு எங்கள் ஆதவர்ஜனாட்ட தான் கையேந்துறாரு அப்படின்னு டேரா சொல்கிறார். 2024 எலெக்ஷன் அப்போ இதே லாட்ரி வித்த பத்தில் 550 கோடி வாங்குறப்ப நாங்கள் லாட்ரி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா உதயநிதி? 550 கோடி ரூபா வாங்குறப்ப வாங்கி பாக்கெட்டில் போடுறப்ப லாட்ரி வித்தா தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக நிற்கிறோன்னா லாட்ரி வித்தா தப்பு. விஜயோடைய பிம்பம் ப்ளஸ் நம்ம இந்த உள்ளூர்லேயே இருந்திருக்கோம், மினிஸ்டராக இருந்திருக்கோம், ப்ளஸ்ஸு லால்குடியில் வந்து நம்ம சொந்த தொகுதி, ப்ளஸ் நம்ம வந்து இந்த பெரும்பான்மையான முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சிருந்த அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை லீமா ரோஸ் மூலம் எடப்பாடி வச்சிட்டார். செங்கோட்டையனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ், அவங்க தம்பியே போகிற ஒரு ப்ராசஸ் மாதிரி இது ஒரு ப்ராசஸ். கவினுக்கு ஆணவ கொலை நடந்துச்சு, இந்த மாதிரி ஆணவ கொலை நிறையா நடந்தது. நீங்கள் ஓபிசி வாக்கு வங்கிக்காக, பிசி வாக்கு வங்கிக்காக இது சட்டமாக்க மாட்டேன்றீங்க. இதை சட்டம் ஆக்கியே ஆகணும். சட்டமாக்க முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருந்து உங்களை எதிர்க்க முடியாது. நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே போய் போராட்ட களத்தை முன்வைப்போம். சொல்லுங்கள். மேகதாதனை கட்டிய தீவன சித்தராமையா சிவகுமார் தானே சொல்கிறாங்க. அவரை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ண அவங்களுக்கு எவங்க ஓட்டு போடுவான்? விவசாயிக்கு எதிரான ஒரு கட்சி திமுக நம்ம சொல்கிறது உண்மையாவதா? உண்மையாவதா இல்லையா? பாஜகவும் அதே ஸ்டாண்டில் தானே இருந்துச்சு அங்கே ஆட்சியில் இருக்கிறப்ப. இங்கே ஒரு போராட்டம்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நாங்கள் போய் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு கையை கொடுப்பானுங்க, ப்ரெஸ்ஸை வர வைப்பாங்க, பேட்டியை கொடுப்பாங்க, ஒரு சால்வை போடுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு இது செய்கிறோம்னு போயிடுவாங்க. அது வந்து அட்டண்டன்ஸ் ரோல். நான் சொல்கிறது அட்டண்டன்ஸ் ரோல். தீர்வு ரோல் என்ன பண்ணீங்க? இப்போ பாஜக அதிமுக என்ன பண்ணுச்சு ஒரு கேள்வி. யார் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றக்கூடாது, அது இம்ப்ளிச்மெண்ட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், எந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திமுக எல்லாம் தானே இம்ப்ளிமெண்ட் கையெழுத்து போட்டாங்க. இப்போ பிரேமலதா அதே தேசிய மதச்சார்பற்ற 30 கூட்டத்தில் இருக்கிறாங்க, தீபம் ஏற்றுவன்றாங்க. நிச்சயமாக முருகன் அருளால தீபமும் ஏற்றப்படும். மாண்புக்கு முதலமைச்சர் இரவு தூங்கிட்டு காலையில் விடிக்கிறப்ப எதை பார்த்து பயப்படுறாருன்னா பிரேமலதா என்ன சொல்லுதுன்னு பார்த்தா பயப்படுறாரு. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? காங்கிரஸ் திமுக கூட்டணியும் இன்னும் ஜெல்லாகவே இல்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஜெல்லாகாதனால காங்கிரஸ் நிற்கிற இடத்துல உள்ளடி பண்ணி திமுகவை காங்கிரஸை தோற்கடிக்கும், திமுக நிற்கிற இடத்துல உள்ளடி பண்ணி காங்கிரஸ் திமுகவை தோற்கடிக்கும். எங்கெங்கு தாவேகா தொண்டர்கள் தாவேகா வேட்பாளர் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் காங்கிரஸை சப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. 200 தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர் யாருக்கு வேலை செய்ய போகிறாங்கன்னா தாவேகா ஜெயிக்கணும் வேலை செய்ய போகிறாங்க. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரே கட்சிக்குள்ளேருந்து ஒரு நெகட்டிவான ஒரு குற்றச்சாட்டுகள் அதிகமாக வந்திருக்கு. குறிப்பாக தாவேகால கூப்பா கிருஷ்ணன் சொன்ன ஒரு விஷயங்கள் ஆப்போசிட்டாக பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை நோக்கி தான் நடக்குது. லீமா ரோஸ்க்கும் ஆதவர்ஜனா சார்ந்த விஷயங்களுக்கு சார்லஸ் மார்ட்டின் வந்து பதில் சொல்கிறாரு. திருப்பி ஒரு குடும்பத்தோட பணம் திருப்பி இங்கே சொல்லிட்டு இருக்கான ஒரு கேள்வி இருக்குது. யார் விவசாயின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இப்போ என்னென்னா குப்பா கிருஷ்ணன் மேலே வந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாவேகா எந்த கூட்டம் நடத்தினாலும் நேரடியாக டேரா சொல்கிறார், யார்கிட்ட போய் கையேந்திரிங்க? உங்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு யாரை கையேந்திரிங்க? எங்களுடைய சொந்த மாமாவான ஆதவர்ஜனால தான் கையேந்திரிங்க. இதுக்கு பதிலே இல்லை அவங்ககிட்ட, எதிர்ப்பே அவனுமே தெரிவிக்கல. உங்கள் விஜய் முதற்கொண்டு எங்கள் ஆதவர்ஜனாட்ட தான் கையேந்துறாரு அப்படின்னு டேரா சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஏன் கூப்பா கிருஷ்ணனுக்கும் லீமா ரோஸுக்கும் சண்டை வருது அப்படின்றத நீங்கள் முதல்ல நம்ம தெளிவுபடுத்தணும். லீமா ரோஸ் அவர் வந்து லால்குடி தொகுதியில் நிற்கிறாங்க. கூப்பா கிருஷ்ணன் யாருன்னா ஏடிஎம்கேல அமைச்சராக இருந்தவர், முழுக்க முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். முத்தரையர் சமுதாய ஓட்டு தனக்கு கிடைக்கின்ற ஒரே நம்பிக்கையில் லால்குடியில் போய் நிற்கிறார். லீமா ரோஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே தேர்தல் வேட்பாளர்கள் 4000 பேரில் அதிகமான சொத்து கணக்கை காட்டினா 1000 கோடி காட்டுறாங்க. எனக்கு சொத்து இருக்கு, நேரடியாக மறைமுகமாக எத்தனை இருக்குன்னு தெரில. ஸோ அவர்கள் தனக்காக வேலை செய்கிற ஏடிஎம்கே சேர்ந்தவர்களுக்கான பணத்தை நல்லா கொடுக்குறாங்க. தொகுதிக்கு ஒருத்தர் வேலை செய்கிறான்னா நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்து வேலை செய்கிறவன்ட்ட அவன் 10,000 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அப்போ லீமா ரோஸோடைய ஜெயிக்கிற அந்த கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது. இவங்க வந்து விஜயோடைய பிம்பம் ப்ளஸ் நம்ம இந்த உள்ளூர்லேயே இருந்திருக்கோம், மினிஸ்டராக இருந்திருக்கோம், ப்ளஸ்ஸு லால்குடியில் வந்து நம்ம சொந்த தொகுதி, ப்ளஸ் நம்ம வந்து இந்த பெரும்பான்மையான முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சிருந்த அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பை லீமா ரோஸ் மூலம் எடப்பாடி வச்சிட்டார். நீங்கள் நினைக்கலாம்
ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் லால்குடியில் எடுத்து போய் லீமா ரோஸை போட்டாங்க. ஏன்னா நாங்களே திருவாடானை நினச்சோம் கேட்டுட்டு இருந்தாங்க. திருவாடனை தான் கேட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஜாஸ்தி. அவங்க திருவாடனை தொகுதியில் தான் பிறந்தவங்க. லீமா ரோஸ் அவர்களோட மாட்டினுடைய ஒய்ஃபு அவங்க வந்து திருவாடனையில் தான் பிறந்தாங்க. எனக்கு தெரியும் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அங்கேயே எடப்பாடி போட்டார். எனக்கு அப்போ புரியலை. அப்போ தான் புரிஞ்சுது நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆப்போனண்ட் கட்சி போனால் கூப்பா கிருஷ்ணனை தோற்கடிக்கணும். செங்கோட்டையனை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ். அவங்க தம்பியே போகிற ஒரு ப்ராசஸ் மாதிரி இது ஒரு ப்ராசஸ். அப்போ தோற்கடிக்கணும்னா நீங்கள் வந்து அந்த தொகுதியிலே வென்றெடுத்தவர், அந்த தொகுதியான பெரும்பான்மை ஜாதி பலம் படைத்தவர், நீங்கள் அந்த தொகுதியிலே வந்து மக்களுக்கு பரிட்சமானவர், ப்ளஸ் விஜயோடைய சப்போர்ட்டு, இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கப்ப பணத்தால் அடிக்கிற மாதிரி இப்போ ரெட்டையிலையை வச்சு பணத்தை வச்சு பெரிய லெவலாக போடுறதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, லாட்ரி பணத்தை வைத்து இங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டவொன்னே நாங்களாம் விவசாயம் பண்ணி தான் இங்கே மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாரு. அதுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து பதிலளிக்குன்னா கொடுக்குறாருன்னா, நாங்கள் பரம்பரையாக விவசாய குடும்பத்தை தான் சேர்ந்தவர்கள், நாங்கள் விவசாயம் பண்ணி தான் இன்றைக்கி வரையும் சாப்பிட்றோம். அது லாட்ரி வித்து சக்கரம் தனி, அதை பற்றி சொல்ல அவர் விவசாயம். நாங்கள் வந்து விவசாயி, எங்களுக்கு எப்படி விவசாயம் பண்ணணும், விவசாயம் மூலம் என்னென்ன நல்லது பண்ணணும் நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்க. இன்றைக்கி வரையும் நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா கூட ஆதவஜனால தான் போய் காசுக்காக தொங்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பட்ட பரிவதமாக தோணுன்னா நீங்கள் எல்லாம் ஆதவஜனாலும் பிச்சை எடுத்து வாழ்கிறீங்க அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறார். நேரடியாக சொல்லணும் தான் தாவாக்கவே. இதற்கு எதிர்ப்பு குரல் யார் கொடுக்கணும்? ஆதவஜனா கொடுக்கணும். வாயை மூடிட்டு இருக்காரு. விஜய் சொல்லணும், வாயை மூடிட்டு இருக்காரு. யாருமே எதிர்ப்பு சொல்லி, ஏன் எதிர்ப்பு சொல்ல மாட்டேங்க? அப்போ அது உண்மை தானே? அது உண்மையா இல்லையா? அதே தான் திமுகவுக்கு அவர் சொல்லியிருக்கார். உதயநிதியான ஒரு வார்த்தையை விடுறாரு. உதயநிதி இந்த தமிழ்நாட்டில் மறுபடியும் லாட்ரி வந்துடும், அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஊக்குவிச்சுன்னா லாட்ரி வந்துடும். லீமா ரோஸை தான் அவர் தாக்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 2024 எலெக்ஷன் அப்போ இதே லாட்ரி வித்த பத்தில் 550 கோடி வாங்குறப்ப நாங்கள் லாட்ரி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா உதயநிதி? அன்றைக்கி தெரியலையா உங்களுக்கு? கண்ணு போச்சா உங்களுக்கு? கேட்பாங்களே. 550 கோடி ரூபா வாங்குறப்ப வாங்கி பாக்கெட்டில் போடுறப்ப லாட்ரி விற்றா தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக நிற்கிறவங்கள லாட்ரி விற்றா தப்பு. இந்த லீமா ரோஸையோ ஆதவர்ஜுனாவையோ இந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினோ நீங்கள் ஜெயிக்க வைத்தால் தமிழ்நாட்டில் லாட்ரி தொழில் திரும்பி வந்துவிடும் அப்படின்னு உதயநிதி சொல்கிறார். அவருக்கு அதுக்கு பதில் சொல்கிறார். என்ன பதில்னா, நாங்கள் சிக்கிம், திரிபுரான், வடகிழக்கு மாநிலங்களிலும் கேரளாலையும் லாட்ரி தொழிலை கொடி கட்டி நடத்துகிறோம். இந்தியாவில் 14 மாநிலங்கள் லைசன்ஸ் பெற்று நாங்கள் லாட்ரி தொழில் நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் லாட்ரி தொழில் தடை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வரையும் தடையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைக்கி வரையும் லாட்ரி தொழிலை தமிழ்நாட்டில் திருப்பி கொண்டு வரக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை. லாட்ரி தொழில் நடத்தணுன்ற தேவையே இல்லை. நீங்கள் எப்படி அதை பரப்புரை பண்ணுறீங்க? நீங்கள் லாட்ரி தொழில் அவங்க திருப்பி கொண்டு வந்துடுவாங்கன்னு பரப்புரை பண்ணுறீங்களே, அந்த லாட்ரி தொழில் மூலம் அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் போன எலெக்ஷனே ஜெயிச்சிங்கன்னு சொல்லி உதயநிதிக்கு டைரெக்டாக பேசுகிறார். இதற்கு உதயநிதி சைட்லேருந்து பதில் இருக்கா? இல்லை. அப்போ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து கூப்பா கிருஷ்ணனுக்கு கேட்ட பதிலுக்கும் பதில் இல்லை, உதயநிதிக்கு அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. கிட்டத்தட்ட இவங்க வாங்கி சாப்பிட்டதுனால பதில் சொல்ல முடியாமல் வாலாட்டி நிற்கிறார்கள். இதை தாண்டி காங்கிரஸ்கள் வந்து பல மோதல்கள் இருக்குது. குறிப்பாக ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணுறதுல பெரிய சிக்கல் இருக்குது. ராகுல் காந்தியும் ஸ்டாலின் ஒரே மேடையில் ஏறுவாங்களான்ற பெரிய சிக்கல் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கான அடித்தளம் என்ன? ராகுல் காந்தியும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே மேடையில் ஏற மாட்டாங்கன்ற தெளிவாக சொல்லிட்டாங்க. எப்போ சொல்லிட்டாங்கன்னா, பாண்டிச்சேரியிலே சொல்லிட்டாங்க. காலையில் இவர் பிரச்சாரம் பண்ணுறார், மாலையில் அவர் பிரச்சாரம் பண்ணுறார். 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கல, பேசிக்கல, சிரிச்சிக்கல, எதுவுமே போல். இனி கூட பாராளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் கூட்டத்திலையோ அதுக்கான எதிர்ப்பு குரலிலையோ அதற்கான எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதுலையுமே இவங்க இண்டி கூட்டணி காங்கிரஸோட மிங்கிள் ஆகலை. இது ஒரு தனி கதை. இங்கே ராகுல் காந்தி இன்றைக்கி வராரு. எங்கே வராரு? சம்மந்தமே இல்லாமல் பொன்னேறி வராரு. செல்வ பிறந்தகை குதூகலமாக இருந்தார். நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர், அதனால் ஸ்ரீபெருந்தூரில் ராஜீவ்காந்தி சமாதிக்கு போய் வணக்கத்தை போட்டுட்டு தான் ஸ்ரீபெருந்தூரில் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் மற்ற தொகுதியெல்லாம் போவார். நம்ம இங்கேயே பேசணும். ஆனால் செல்வ பிறந்தகைக்கு லெட்டர் வாங்கி வச்சுட்டா நம்ம அன்றைக்கி சொன்னோமா, அது இப்போ ஊர்ஜிதமாகுது பாருங்கள். நம்ம அன்றைக்கி என்ன சொன்னோம்? செல்வ பிறந்தகிட்ட லெட்டர் வாங்கிட்டாங்க, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவரை பேக் பண்ணுவாங்க. இன்றைக்கி வரக்கூடிய செயல் அது ஊர்ஜிதமாகி, என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் அடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியுடைய தலைவர் கிறிஸ்டோபர் திலக், என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் நான் இதான் நடக்கும். ஏன் அப்படின்னா, அவர் தான் எம்பியா இருக்காரு, ராஜ்யசபா எங்கேயா இருந்தானே, அப்படி தலைவராக இருக்கக்கூடாதா? அதெல்லாம் இருக்கலாமே. இப்போ என்னன்னா, சம்மந்தமே இல்லாமல் பொன்னேரி போகிறார், சோழிங்கல் போகிறார், அதுக்கப்புறம் எங்கே போகிறாரு? திருச்சி துறையூர் போகிறார். ஜாய்ஃபுல் லிமிட் பாருங்க, எங்கன்னா ஒன்று நேரிலேருந்து திருவள்ளூர் வழியாக சோழிங்கல் போயிடலாம். அங்கேருந்து ஹெலிகாப்டரில் துறையூர் போகிறார்.
அங்கே துரையூர்னா திருச்சி திலக்கு கிறிஸ்டோபர் திலக்கு சொந்தமான திருச்சி ஊர் அது, சரிங்களா? அவரோட ஊராக இருக்கலாம் மேபி. அப்போ அதிகமான முக்கியத்துவத்தை யார் கொடுக்குறாரு? கிறிஸ்டோபர் திலக்கு தான் கொடுக்குறாரு. ஆனால் இந்த லிஸ்ட் ஆல்ரெடி ரஞ்சன்குமார்லேருந்து பல பேர் வந்து லைனில் இருக்காங்கல்ல, காங்கிரஸ் ஒரு அடுத்த தலைவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சார் நான் வந்து என்னுடைய யூகத்தில் சொல்கிறேன் சார். இப்போ செல்வ பெருந்தகை முழுக்க முழுக்க திமுக காரராக மாறிட்டார். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ப. சிதம்பரம் புஷ் பண்ணி சோனியாட்ட பேசி இந்த கூட்டணி நிலைக்கணும்னு சொல்லி சீட்டு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி காங்கிரஸில் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு காங்கிரஸ் லீடர் கூட எங்கேயும் ஓட்டு கேட்கல. சரி, ராகுல் காந்தி தான் பிஸியாக இருந்தார். சிவகுமார் வந்து கேட்டிருந்தார். டி.கே. சிவகுமார் வந்து மாண்புகு முதலமைச்சருடைய சொத்தும் மாண்புகு முதலமைச்சருடைய தங்கச்சியான செல்வி அக்காவுடைய சொத்து பெங்களூரில் குவிஞ்சிருக்கு. அதனால் என்றைக்குமே சாஃப்ட் கார்னர் தான். அதையே நம்ம இங்கே கேட்குறோம் பொது வழியில். மேகதாது அணையே கட்டியே தீர்வேன்னு சொன்ன சிவகுமார் இருந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. இங்கே ஒரு தமிழ் கேட்க மாட்டான், விவசாய டெல்டா மாவட்டம் கேட்க மாட்டான். மேகதாது அணை கட்டியே தீர்வுன்னு சித்தராமையும் சிவகுமார் தானே சொல்கிறாங்க. அவரை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்ண அவங்களுக்கு எவங்க ஓட்டு போடுவான்? விவசாயிக்கு எதிரான ஒரு கட்சி திமுக நம்ம சொல்றது உண்மையாகுதா இல்லையா? பாஜகவும் அதே ஸ்டாண்ட்ல தானே இருந்துச்சு அங்க ஆட்சியில் இருக்கிறப்ப. முதல்ல புரிஞ்சுங்க, தேசிய கட்சியை மாநில கட்சியோட ஒப்பிடாதீங்க. தேசிய கட்சி அந்தந்த மாநிலக்கு ஏற்ற ஸ்டாண்டு தான் எடுக்கணும். இது திருநாகரசே கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து காவிரிக்கு தரணும்னு நாங்கள் போராடுவோம், அங்கே தரமாட்டோன்னு அவன் போராடுறான். அவன் ஸ்டாண்டுக்காக எங்கள் ஸ்டாண்டுக்கு அது தேசிய கட்சின்றதுக்கு இதில் கொண்டு வராதிங்க. நான் கேட்குறது மாநில கட்சியிலன்னு இருக்கப்ப நீங்கள் டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் வைக்கிறீங்க. சிவகுமார் தானே இங்கே வராரு, வேற யாருன்னா வந்தாங்களா? அவர் மட்டும் தானே வராரு. சிவகுமார் ரேவந்த் ரெட்டி வந்தார் நினைக்கிறேன். இல்லை, பெங்களூர்ல இருந்து கேட்குறேன். சித்தராமையா வரல, சிவகுமார் தான் வராரு. இப்போ பிரச்சாரம் பண்ண சித்தராமையா வந்தாரா? அப்போ சிவகுமாருக்கும் மாண்புக்கும் முதலமைச்சருக்கு அவருக்கு நெருக்கமான ஒரு தொழில் ரீதியான ஒரு தொடர்பு இருக்குன்றது பட்ட பரிவர்த்தனமாக தெரியுது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவருடைய அக்கா செல்வி அக்கா அங்கே தான் இருக்கிறாங்க. பெரிய பிஸ்னஸ். இன்னைக்கு முரசொலி செல்வம் கூட அங்கே தான் இறந்தாங்களுக்கே தெரியும். இன்றைக்கி பிஸ்னஸ் ஓரியன்டாக பெங்களூர் அவங்களுக்கு தேவைன்றது ஒரு ப்ராசஸ். மேகதாது அணையை கட்டியே தீர்வோம், நாங்கள் மோடிகிட்ட பர்மிஷன் வாங்குவோம்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்கிற சிவகுமாரை நீங்கள் மேடை ஏற்றுனீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட டெல்டா விவசாயிகள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவான்? இது ஒரு கதை. அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து பொன்னேரி, அதுக்கப்புறம் சோழிங்கர், அங்கேருந்து துரையூர், இதோடு முடிஞ்சிச்சு. அவருடைய பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டுக்கு அட்டண்டன்ஸ் போட வரார். மாண்புமிகு எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் மதுராந்தில் ஒன்று போட்டோம், திருச்சி ஒன்று போட்டோம், மதுரை போட்டோம், எங்கள் இதில் ரோட் ஷோ ஒன்று கன்னியாகுமரியில் போட்டோம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம். மாண்புமிகு பாரத பிரதமர் வரார். பாரத பிரதமர் உச்சபட்ச அதிகாரப்படுத்த அமைப்பை நேரடியாக கொண்டு வந்து கூட்டணி கட்சிகளில் மேடை ஏற்றி கூட்டணி தொண்டர்களை கூட்டத்தை கூட்டி மிக பிரம்மாண்ட லெவலில் அந்த பொதுக்கூட்டத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணோம். நீங்கள் இன்றும் ஒரு இண்டி கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நீங்கள் சொல்லுகிற இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மேடை போடுறீங்கன்னா கிடையாது. அப்படியே ஒரே ஒரு மேடை பிரேமலதாவோட அறிமுக மேடை ஒன்று போட்டிங்க, அதுலேயே அசிங்கப்பட்டு போனீங்க. எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றங்களாக இருக்குது, கஞ்சா இருக்குது, வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இது எப்படி ஜனங்க ஏற்று பார்க்கணும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு பெண் தலைவராக இருந்து அவங்க இப்படிலாம் பேசலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லைன்னா வஞ்சப்புகை சனி மாதிரி வந்து கூடவே இருந்து அவங்க நெகட்டிவான விஷயங்கள் பேசுகிறாங்களா? இல்லை, அப்படி கிடையாது. இது எப்படி எடுத்துக்கணும் நீங்கள்? ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எந்த மினிஸ்ட்ரி எந்த வாயை விடுவானோ, காலைல தூங்குறப்ப எந்திரிக்கிறப்ப பயமாக இருக்குது, பேப்பரை பார்க்கவே பயமாக இருக்குது, முடிச்சு குறிப்பாக சொல்கிறது பொன்முடியை தான். இவர் ஓசி பஸ்ஸுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் இறந்துருந்தாங்க, இவர் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தார், பின்னாடி பொன்முடி உட்காந்து சிரிச்சிட்டுலாம் இருந்தார். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சங்கடத்தை அவருக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ மாண்புக்கு முதலமைச்சர் இரவு தூங்கிட்டு காலையில் விடிக்கிறப்ப எதை பார்த்து பயப்படுறாருன்னா, பிரேமலதா என்ன சொல்லுதுன்னு பார்த்து தான் பயப்படுறாரு இப்போ அவர். ஏன்னா நல்லதோ கெட்டதோ அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே திமுக சொல்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. அதை நம்ம வந்து பாராட்டணும். திருமாவளவன் வந்து ஏங்க கவின் காணவர்களை பற்றி பேசலை, தோழமை சுடுதல், ஏங்க வேங்க வேலை பற்றி பேச மாட்டீங்க, தோழமை சுடுதல், ஏங்க நாங்குநேரில் கயிறு கட்டு போனால் வெட்டுறோம், தோழமை சுடுதல், ஏங்க விளாத்திக்கோவில் வெட்டுறோம், தோழமை சுடுதல். எல்லா இடத்துலையும் பேசினா பெரிய அளவுக்கான மற்ற போராட்டங்கள் இல்லைங்க. நான் சொல்கிறது போராட்டம் இல்லை, தோழமை சுடுதல்ன்றதை வெளியே வராங்க. ஏங்க சாம்சங் போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் திமுக எதிராக நீங்கள் போராட்டத்தை வச்சு மாண்புக்கு முதலமைச்சர் நீங்கள் வந்து கேள்வி கேட்கல, தோழமை வந்து இல்லைங்க, நடத்த வச்சாங்க. நைட்டோட நைட்டாக அந்த இடத்த வந்து அப்புறப்படுத்தினது திமுக தாங்க. நான் சொல்கிறது கம்யூனிஸ்ட் சொல்கிறேங்க. சாம்சங் போராட்டம் இன்னைக்கு தொழிலாளர் போராட்டம்னா யாருங்க முன்னாடி வந்து நிற்பா? கம்யூனிஸ்ட் தான் நிற்கிறாங்க. அப்போ இது இங்கே மாற்றுத்திறனாளி போராடி கம்யூனிஸ்ட் எவனா உட்காந்து நின்னானா? தூய்மை பணியாளர் போராடின எந்த கம்யூனிஸ்ட் போய் நின்னா? டிஎன்பிசின்னு சொல்லுகிற நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போராட்டத்தில் கம்யூனிஸ்டும் விசிகாவும் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு. அவங்க தரச்சு அவங்க பேசிட்டே இருந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அட்டெண்டன்ஸ் ரோல் நான் சொல்ல. இவர் சேகர் பாபு சொன்னார்ல, அவர் பேசிட்டே இருந்தார் விஷயங்களை சேகர் பாபு சொல்லு. இல்லை தலைவர், நான் சொல்லுறது புரிஞ்சுங்க. அட்டெண்டன்ஸ் ரோல் நான் சொல்லலை. அட்டெண்டன்ஸ் ரோல் எல்லா கட்சியும் இங்கே ஒரு போராட்டம்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நாங்கள் போய் ஆதரவு தெரிவிக்கிறோன்னு கையை கொடுப்போனுங்க.
ப்ரெஸ்ஸை வர வைப்பாங்க, பேட்டியை கொடுப்பாங்க, ஒரு சால்வை போடுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு அது செய்கிறோங்கன்னு போயிடுவாங்க. அது வந்து அட்டண்டன்ஸ் ரோல். நான் சொல்கிறது அட்டண்டன்ஸ் ரோல். தீர்வு ரோல் என்ன பண்ணீங்க? இப்போ பாஜக அதிமுக என்ன பண்ணுச்சு ஒரு கேள்வி. ஏங்க தேசிய கட்சி மாநில கட்சியோட கொண்டு வராதீங்கன்ற, நான் சொல்கிறது தோழமை கட்சிகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து தூய்மை பணியாளர் நைட்டு போராடுறப்ப கம்யூனிஸ்ட் வந்து தொழிலாளர்களுக்கான கட்சி தானே. அந்த தூய்மை பணியாளர்களே கூடயே எனக்கு கம்யூனிஸ்ட் யாருன்னா அரெஸ்ட் ஆனாங்களா? அப்போ கம்யூனிஸ்ட் என்ன கோரிக்கை வைக்கணும்? இவங்கள கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றுற வரையும் நாங்கள் உங்களை இந்த இடத்த விட்டு நகரமானு சொல்லி அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாங்களா? இன்றைக்கி வரையும் அந்த 2 மண்டலமும் கவர்மெண்ட் ஆகிடுச்சா? ப்ரைவேட்டில் தானே இருக்குது. ஆக்கன்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. சொல்கிறேங்க, ப்ரைவேட்டில் தானே இருக்குது. அப்போ நீங்கள் அட்டண்டன்ஸ் போராட்டத்தை நீங்கள் முன் வைக்காதீங்க. அது எல்லா கட்சி தலைவர் பண்ணுறது தான். நான் அட்டண்டன்ஸ் போராட்டங்க இல்லை, தீர்வுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திக்க. பவர் உங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கோம். சாம்சங் போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுறார்கள். திமுக அரசாங்கம் அதை தலையிட்டு சாம்சங்கில் ஒரு தொழிலாளர் பாதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கி கூட ஊர்வலமாக போன வாரம் நடந்து போனாங்க செக்ரட்டரியேட்டுக்கு. அவங்க எல்லாரையும் வேலை செய்ய சொல்லி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் வந்து கட் பண்ணலன்னா அவங்களுக்கு வர லைசன்ஸை கட் பண்ணணும், அவங்களுக்கான கரண்ட்டு குடிநீரெல்லாம் கட் பண்ணால் நாங்கள் உங்கள் கூட கூட்டணியில் இருப்போம், இல்லை நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வரோம். சொல்ல முடியுமா கம்யூனிஸ்ட்? அதாங்க போராட்டம். போராட்டன்றது என்னது? விடுதலை சிறுத்தைகள் கவின் செத்துட்டாரு, ஆணவ கொலைக்கு நீங்கள் சட்டம் ஏற்றணும். யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கம்யூனிஸ்ட்டு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், 2 முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் நிற்குது. திமுக மட்டும் தனியாக நிற்குது. நீங்கள் சட்டத்தை ஏற்றியே ஆகணுன்ட்டு உடனே அவங்க வழக்கம் போல் ஒரு குழுவை போட்டு பஜனை பண்ணானுங்க. ஒரு குழுவை போட்டோம், அந்த குழு விசாரிச்சு சொல்லிட்டுன்னு. இந்த சட்டத்தை ஏற்றினா தான் உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னா ஆதரவு வெளியே வரேன் சொல்ல முடியுமா? அதாங்க நான் கேட்குறேன். நீங்கள் அட்டண்டன்ஸ் போடுற போராளி எங்களுக்கு வேணாங்க. கவினுக்கு ஆணவ கொலை நடந்துச்சு. இந்த மாதிரி ஆணவ கொலை நிறையா நடந்துருக்கு. நீங்கள் ஓபிசி வாக்கு வங்கிக்காக, பிசி வாக்கு வங்கிக்காக இது சட்டமாக்க மாட்டேன்றீங்க. இதை சட்டம் ஆக்கியே ஆகணும். சட்டமாக்க முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருந்து உங்களை எதிர்க்க முடியாது. நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே போய் போராட்ட களத்தை முன் வைப்போம். சொல்லுங்கள். நான் ஒத்துக்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆவண கொலைக்காக எதிராக போராடுற ஒரு கட்சின்னு ஒத்துக்கிறேன். கூடையே இருந்து திமுக சொல்கிற எல்லா விஷயத்தையும் கையெழுத்து போட்டு திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மலைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மேலே, சுவாமிநாதன் மேலே இம்ப்ளீச்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டு இவங்க செய்கிற எல்லா அராஜக செயலுக்கும் துணை கொடுத்த தீர்ப்புகளுக்கெல்லாம் ஸ்டே இருக்குல்ல இப்போதைக்கு இருக்கட்டுங்க. அந்த இந்துக்களுக்கு எதிராக தானே தீர்ப்பு கொடுத்தோம். தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே அவங்க பண்ணணும். தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தானே 144 போடுறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது அப்பீல் போலான்ற ஒரு விஷயம் வந்து இந்திய அரசு இருக்குங்க. நான் சொல்றது வந்து 144 அவ்வளோ அவசரமாக போட வேண்டிய தேவையில்லை. அது தனியாக போகும். இல்லை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, 144 போடணுமா, சிஆர்பிசியில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு லோக்கலான ஒரு குட்டி மேஜிஸ்ட்ரேட் கணக்கா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தரோம். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அவர் கொடுக்க போறாரு. அவர் கூப்பிட்டு சாரி கேட்க, அப்புறம் ஏன் பேர் மன்னிப்பு கேட்டாரு? ஜுடிஷியல் ப்ராசஸ் அவர் கூப்பிட்டு சாரி கேட்க சொன்னாரு. கிடையாது, அது கிடையாது. நீங்கள் வந்து கோர்ட் ஒரு ஆர்டர் போடுதுன்னா அந்த ஆர்டர் போட்டதுக்காக 144 கொடுக்கறது கோர்ட் ஒத்துக்காது. நல்லா கேட்டுச்சுங்க. கோர்ட் ஒரு ஆர்டர் போடணும், ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் கோர்ட்டுக்கிட்ட போய் சொல்லணும். நீதி அரசு என்ன சொல்லணும்? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இந்த விளைவுகள் வரும். புரிஞ்சுக்கிற மனநிலையில அது வேறங்க. அது நான் சொல்ல சட்டமா வாங்க. ஒரு இடத்துல அது ஸ்மார்த்த பார்ப்பன தர மத்த ஏங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ராசஸ்ங்க. சட்டமா வாங்க. எல்லாமே சட்டம் தான். இன்னைக்கு 144 போட்டாச்சு. அவர் என்ன சொல்றாரு? 144 போடுறதுக்கு முன்னாடி 5 பேர் கொண்ட குழுவை சிஆர்பி வீரர்களை வச்சு போய் மேலே ஏற்றணும். ரைட்டா? இப்போ 5 பேர் கொண்ட குழு சிஆர்பி மேலே ஏற்றுறப்ப கலவரம் வரும்னு வந்து கலெக்டர் நினைக்கிறார். நல்லா கேட்டுங்க, கலெக்டர் நினைக்கலாம் இது வந்து பண்ணால் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் கலவரம் வரலாம் நினைச்சாருன்னா இந்த மாதிரி கலவரம் வரும். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு செக்ஷனில் நான் இருக்கேன், இதுக்கு நான் 144 போடுறேன்னு சொல்லிட்டு அவர் அனுமதியை வாங்கணும். இப்போ அவர் என்னமா கேட்குறாரு? நீதியரசரோட உச்சபட்ச அதிகாரம் முழுசா சொல்ல விடுங்க. நீதியரசரோட உச்சபட்ச அதிகாரம் படைத்தவரா நீங்கள்ன்ற கேள்விக்கு பதில் இல்லை கலெக்டர்கிட்ட. இல்ல உச்சபட்ச அதிகாரம் கலெக்டர் கிடையாது. கிடையாதுல்ல, அந்த ஒரு அது அடுத்த கதை. கிடையாது, அது கான்ஸ்டிடியூஷன் படி கிடையாது. அவ்வளவுதான். 144 போறதுக்கான அத்தனை அதிகாரம் இருக்குங்க. அதாவது நீதிபதி எதுல நிக்கும்னா, நான் சொன்னதை நீ ஏன் செய்யலை? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஈகோ ப்ராப்ளம். நான் சொன்ன ஈகோ ப்ராப்ளம் கூட வச்சுக்கோங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொன்முடி அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நம்ம சொத்துக்கு பதவியில் தண்டனை ஆச்சு, அமைச்சர் பதவி இழக்கிறார். கோர்ட்டில் போய் மேல்முறையீடில் உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டு வர்றார். அவரை கொண்டு வந்து ஜாமீன், தடை தான், இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டு வரப்போ அவரை மறுபடியும் அமைச்சராகணும் மாண்புமிகு முதலமைச்சர் கவர்னர்கிட்ட பதவி பிரமாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்குறாரு. கவர்னர் என்ன சொல்கிறாரு? நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு கவர்னர் சொல்கிறார். எங்கே போகிறாங்க? இதே கேஸை உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு போகிறாங்க. செந்தில் பாலாஜிக்கும் சரி, பொன்முடிக்கு அதே தான். பொன்முடிக்கு அதே தான். செந்தில் பாலாஜிக்கு அதே தான், பொன்முடிக்கு அதே தான். அப்போ உச்சநீதிமன்றம் போகிறப்ப உச்சநீதிமன்றம் என்னமா கேட்குது? உச்சநீதிமன்றம் இவ்வளோ ஃபைல் இருக்குங்க, ஒவ்வொரு ஃபைல் ஆராய மாட்டாங்க. அவன்கிட்ட இந்தியா ஃபுல்லாக ஒரு ஃபைல் இவ்வளோ இருக்கும்.
நான் ஆர்டர் என்ன போட்டேன், அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் ஆர்டர் போட்டல. ஆர்டரை ஒபே பண்ணுறது தான் அவங்க வேலை. யார் சொல்கிறது? கவர்னரை உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதுக்கு இடையில அவங்க வந்து ஜாமீனில் இருப்பார், ஜெயிலுக்கு போடுவார், மறுபடியும் அவர் வந்து வேறு குற்றவாளிகள், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சொல்கிற வேலையை செய்ய தான் இங்கே இருக்கிறீங்க. நேரடியாக டேர் அடிச்சாங்க. கவர்னர் பதவி இப்போ பொன்முடிக்கு பண்ணி வச்சாரா இல்லையா? கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு என்னன்னா, செந்தில் பாலாஜிக்கு இதேமாரி இப்போ கவர்னர் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி வந்து ப்ரெஷர் பண்ண ஒன்று தான் அந்த கேஸ் மறுபடியும் போனோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அமைச்சரானா சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு ஒரு ரிட்டு இங்கே பதிவாகுது. ஆமாம், இப்போ இவங்க அமைச்சர் ஆகிட்டாங்க, சாட்சிகள் வரமாட்டேன்றாங்கன்னு ஒரு ரிட்டு போட்டோன்னா உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு அப்போ கேட்டாங்க. அவர் அமைச்சர் போனோம் தானாக ரிசைன் பண்ணிட்டு போனார். எனக்கு அமைச்சர் பதவி வேணாங்க, நான் வந்து ஜாமீன்லேயே இருந்துக்கிறேன்னு. பொன்முடி அவர்கள் தான் இந்த ப்ரெஷர் பண்ணாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உச்சநீதிமன்றம் சொல்வது மாதிரி நீதியரசர் சுவாமிநாதன் சொல்றதை செஞ்சிருக்கணும் அவங்க. அதுக்கு தான் போய் நீதியரசிட்ட போய் மன்னிப்பு கேட்டார் அவர் கலெக்டர். லீகல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜருக்கும் எல்என்டோ ப்ராப்ளத்துக்கும் வித்தியாசம். சரி, ஓகே. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவும் காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய இல்லை, அது முழுசாக முடிச்சிடறேன். பிரேமலதா அவர்களை நினைத்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காலையில் கண் விழித்தோன்னு பயப்படுறாரு. ஏன் பயப்படுறாரு? முதல் கோணல் முற்றிலும் கோணல். அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தது கூட்டணி கட்சியில் யாருக்குமே பிடிக்கல. இன்றைக்கி வரையும் பெரிய சண்டை, உள்ளூரில் சண்டை, எல்லாம் புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க. விடுதலை போயிடறாங்க, கம்யூனிஸ்ட் போயிடறாங்க, மறுமலர்ச்சி தாழ்மொழி போயிடறாங்க, எல்லாரும் புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த புகைச்சல் விதமாக இல்லாமல் திருமாவளவனோட தனிப்பட்ட மனிதனை கேவலப்படுத்துகிற மாதிரி பிரேமலதா அன்னைக்கு விருதாச்சலத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திருமாவளவன் பேசுகிறப்ப எந்திரிக்காமல் நமட்டி சிரிச்சதை நீங்கள் விருதாச்சலத்தில் பிரேமலதாவை நாங்கள் ஜெயிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி விடுதலை கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் பாவலன்னு அறிக்கையை கொடுத்துருக்காரு, கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு ப்ராசஸ். இப்போ நான் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த போராட்ட காலத்திலாம் சொல்லணும்னா, இவ்வளோ திமுக அராஜகங்களையும் தோழமை சுடுதல் கூட்டணி கட்சிக்காக நாங்கள் தாங்கி கொண்டிருக்கிறோம், இவ்வளோ கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இவங்களும் தாங்கி கொண்டு திமுக சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் கையெழுத்து போட்டுக்கொண்டு நீதியரசர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்ப்ளீச்மெண்ட்டில் கையெழுத்து போட்டுக்கொண்டு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிற இத்தனை கட்சி 5 வருஷமாக இருந்த கட்சியை மதிக்காமல் நேற்று வந்த கட்சிக்கு 0.4% ஓட்ஸுங்க வாங்கின கட்சிக்கு 10 சீட்டு ஏன் கொடுத்தீங்க, ஏன் எம்பி சீட்டு கொடுத்தீங்க? புகைச்சல் நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ ஒருத்தருக்கு திறமை இல்லாதவங்களை எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்துடுவோம், ஓட்டு அரசியல் ஞானம் இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து முன்னிலை கொடுத்துட்டோமோன்னு மாண்புக்கு முதலமைச்சர் கவலைப்படுற மாதிரி தான் அன்றைக்கி திருமாவளவன் வந்து அவமதிச்ச செயல் 1. 2வது, முதலமைச்சரே மேடையில் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தை பொது வழியில் பேசுறதுக்கு சொல்ல தயங்குவாங்களோ அதை அவங்க நேரடியாக பேசுகிறாங்க. ஏங்க நல்லாட்சி தாங்க கொடுக்குறாரு, என்ன கொஞ்சம் நம்ம கஞ்சா அதிகமாக இங்கே விளையுது, பாலியல் தொழில் அதிகமாக இருக்குது, இது எப்படிமா இருக்குது? இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி பார்த்துருப்பீங்க. மாப்பிள்ளை தங்கமானவருங்க, அப்படியா தங்கமானவர், ஏன் எப்போனா வாய் நமச்சா வெத்தலை பாக்கு மட்டும் போடுறான், வெத்தலை பாக்கு மட்டும் தானே போடுவார், இல்லை வெத்தலை பாக்கு போடுவார் பாருங்க, சிகரெட் பிடிப்பாருங்க, சிகரெட் மட்டும் தானே பிடிப்பார், அப்படின்னாங்க சிகரெட்டு தண்ணி நீ வந்தால் தண்ணியை குடிப்பாருங்க, தண்ணி மட்டும் தான் அடிப்பார், அவ்வளோதானாங்க. இல்லைங்க, அப்போ 4 பேர் ஜாலியாக இருக்கிறப்ப அதுவும் பண்ணுவாருங்க அப்படின்ற மாதிரி தான். இப்போ பிரேமலதாவையும் அந்த காமெடி நீங்கள் ஒத்து பாருங்க. மாண்புக்கு முதலமைச்சர் ரொம்ப நல்லவருங்க, அவர் நாட்டுக்கு நிறைய நல்லா செஞ்சுருக்காரு, வெளிநாடுகள்லாம் போயிருக்காரு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு, நிறைய வேலை வாய்ப்பு வந்திருக்காரு. நான் தமிழ்நாட்டில் உபரி நிதியை விலக்கி தமிழ்நாட்டில் 0 கடன் எல்லாம் ஜிடிபியில் நம்பர் 1 இருக்காரு. எல்லாம் பண்ணியிருக்காரு. என்னன்னா டெய்லி ஒரு தமிழ்நாட்டில் வந்து வருஷத்துக்கு 8,700 கொலைகள் தாங்க நடந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. போக்சோ வழக்கில் 8000 தாங்க பதிவாயிருக்கு, ஒன்றும் இல்லை. அதில் ஒரு 135 பேருக்கு அதில் ஒரு 2000 பேருக்கு நம்ம 135 கோடி நிவாரணமே கொடுத்துருக்கோன்னா பாருங்களேன். யார் கீதா ஜீவன் சொல்கிறாங்க, சமூக நலத்துறை நிவாரணமே நாங்கள் கொடுத்துருக்கோங்க. கொலையில் இருக்குது. கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும், வேற ஒன்றுமே இல்லை. கஞ்சா குடிக்க எல்லாம் வருவாங்க, வடநாடு மாநிலம் பசங்க வந்தாங்கன்னா கையை வச்சு வெட்டுவானுங்க, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. கஞ்சா குடிச்சிட்டு அஜித் குமாரை போலீஸே அடித்து சாவடிப்பாங்க, லாக்கல் டெத், வேற ஒன்றும் இல்லைன்ற இதை அப்படியே தொடர்பு பாருங்க. பிரேமலதா சொன்னது இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் செந்தில் சொன்ன காமெடி அப்படியே போங்க. இவருக்கு ஒன்றும் இல்லைங்க, சட்டம் ஒழுங்கு தாங்க பிரச்சனை. அப்புறம் அப்படி என்ன ஒரு கஞ்சா 2 கொலையை பண்ணுவாருங்க. அப்புறங்க ரோட்டில் இறங்கணும் செயின் வைப்பாருங்க, வேற வீட்டுக்குள்ளே போய் திருடுவாருங்க, வேற எவனை பார்த்தாலும் மண்டே வளர்ப்பாங்க, எவனை போலீஸ்காரங்க ஓட அடிப்பாருங்க. இதுதான் அந்த லிங்க்கு. எது முக்கியமாக வந்து இல்லைன்னு சொல்லணுமோ எங்கள் அப்பம் குதிருக்குள்ளன்னு அதுதான் இருக்குன்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, நல்லா ஆட்சி நடத்துகிறாரு. என்ன அதிகமாக பாலியல் வன்முறை நடக்குது, அதிகமாக கஞ்சா புழக்கம் இருக்குது, இதை தான் பார்க்கணுன்னு இதை வந்து மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அப்போ வந்து மாண்புக்கு முதலமைச்சர் நைட்டு தூங்கி காலையில் எழுந்திருக்கப்போ இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு பற்றின கவலைப்படைய சூழ்நிலைக்கு தள்ளாடுறாரு. முன்னாடி வந்து தன்னுடைய கட்சி தலைவர்களை பற்றி கவலைப்படுத்தார். இப்போ பிரேமலதா என்ன வாயை திறக்குன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. இப்போ கூட்டணி கட்சியினுடைய ஸ்டாண்டு திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றக்கூடாது, அது இம்ப்ளீச்மெண்ட்டுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், எந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்,
திமுக எல்லாம் தானே இம்ப்ளிமெண்ட் கையெழுத்து போட்டாங்க. இப்போ பிரேமலதா அதே தேசிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டத்தில் இருக்கிறாங்க, தீபம் ஏற்றுகொன்றாங்க. எவ்வளோ பாருங்க முரண்பாடு மிச்சம். அவங்க பாஜக அதிமுக கூட்டத்துல இருந்து இன்னும் வெளிலவே வரலையே. அது எனக்கு தெரியாதுங்க. அந்த டவுன்லயே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்களோ எனக்கு தெரியல அது என்னன்னு. ஏன்னா பல பேர் வந்து அந்த பேசினதுக்கு அப்புறமா போட்ட விஷயம் அந்த வட சென்னை காமெடி தான். டி பிளாக் செந்தில் நம்ம அன்பு நம்மாலதான் அப்படின்னு ஆமா இருக்கலாம் சொல்லிட்டு. இல்ல இப்ப சாதாரண நமக்கே இது வந்து ஒரு சிரிப்பாகவும் வருத்தமா இருக்குன்னா, மாண்புக்கும் முதலமைச்சருக்கு சும்மா ரோட்ல போய் இந்த ஓனான தூக்கி வேட்டியில விட்டுக்கிட்டோமான்னு வருமா இருக்கு. அது பாட்டு ஓனா வடியில் போயிடுச்சு. மாண்பு எடப்பாடி கூப்பிட்டு ஒரு 4 சீட்டு கொடுத்து வாரமா நில்லுமா கத்திரிப்போம்மான்னு தான் கொடுத்துருப்பாரு. எடப்பாடியில் எவ்வளோ சீட்டு கொடுத்துருப்பாரா? 2 சீட்டு 3 சீட்டு கொடுப்பாரு. ராஜ்யசபா பார்க்கலாமா, நீங்கள் எதனா கட்சி வளர்ந்தா பார்க்கலாமா, எத்தனை போமா அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? சும்மா இருந்த ரோட்டில் போன ஓனியானத்துக்கு வேட்டியில் விட்ட மாதிரி 10 சீட்டு கொடுத்தது இல்லாமல் இதுங்களுக்கு வந்து நம்ம ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது இல்லாமல் ஏவாவேலோட பையனே பேத்தியே இவனுக்கு கொடுக்கலான்னு பேசி நிற்கிறானே. என்ன நடக்குது? தெலுங்கு லாபின்ற பாசத்தில் நம்ம போய் தப்பு பண்ணிட்டோமோ? இப்போ தான் மாண்புக்கு முதலமைச்சர் அந்த ஃபீலிங்க்கு வரார். தெலுங்கு லாபின்னு போய் தப்பு பண்ணிட்டோமோன்ற ஒரு ஃபீலுக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து முற்றிலும் திமுகவினுடைய ஆட்சிக்கும் திமுகவுடைய சித்தாந்தத்துக்கும் நேர் எதிராக இருக்கா இல்லையா? இப்போ இப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸோட ஓட்டுக்கெல்லாம் தேமுதிக பக்கம் போகாது, திமுக கூட்டணிக்கு போகாதுன்னா அது யாருக்கு போகணும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக போகும் இல்லை, தேமுதிகவுக்கு ஓட்டே கிடையாதுங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஓட்டே கிடையாதுங்க. அது 0.4% அதிகபட்சம் 1.5% ஓட்டு வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள ஜெயிக்க வைக்கிற கான்செப்டை தெலுங்கு பெல்ட்டை சேர்ந்த ஏவாவேலும் ரெட்டியார் பெல்ட்டை சேர்ந்த திரு KN நேரும் வந்து முழுமூச்சாக செயல்படுறாங்க. நம்ம அதிகமான ஆட்களை உள்ளே கொண்டு போய் நம்ம லாபியை பண்ணோம். சேகர் பாபு அவங்க 3 பேர் சேர்ந்து, சேகர் பாபு, காந்தி, KN நேரு, ஏவாவேலு, இந்த 4 பேரும் 4 மினிஸ்டர்ஸ் 4 பேருமே எப்படியாவது இவர்களை அதிகமாக ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக தான் ஏவாவேலு கொடுத்த ஐடியா தான் 6 அவங்க கொடுத்த 10 சீட்டில் 7 சீட்டு நாயுடு சமூக சீட்டு. யார் நான் சொல்லலை, மீசம் ராஜேந்திரன் வெளில வந்து அது சொல்கிறார். தமிழுக்காக உழைத்தவர் விஜயகாந்த் இன்னைக்கு ஒரு ஜாதி பார்த்து இவங்க வந்து சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ இந்த தெலுங்கு பாசத்துக்காக நம்ம தேவையில்லாமல் இது உள்ளே இழுத்து விட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸையும், ஏன்னா இப்போ பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முரணில் இருக்குது, கம்யூனிஸ்ட்டு சீட்டை கம்மியாக கொடுத்துட்டாங்க, வேறு வழியே இல்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு சீட்டு தனிச்சு நிற்கிறேன்னாங்க, அதுவும் பிடிங்கிட்டாங்க. சீர்காழியில் உதயசூழ்நிலைக்கு சொல்லிட்டாங்க. அது கட்சி மாதிரி இருக்கும், கல்யாணம் அவருக்கு தான், சட்டம் அவருக்கு இல்லாத தான் மறுமலர்ச்சி முன்னேற்றத்தில் இருக்கும். மற்றெல்லாம் ஒரு சீட்டு 2 சீட்லாம் தனியாக இருக்கட்டும், கருணாஸ் வந்து எல்லாம் தனியாக கட்டுங்க. காங்கிரஸ் பெரிய முரணில் இருக்குது. ராஜீவ்காந்தி உங்களை சந்திக்கவே மாட்டேன், உங்களுக்கு ஓட்டு கேட்கவே வர மாட்டேன், நீங்கள் தோத்தாலும் பரவாயில்லன்ற கான்செப்டில் போயிட்டார். காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, இவங்க நமக்கு ஜெயிச்சு மாண்புக்கு முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக நமக்கு என்ன பயன் அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்துருச்சு. நீ பிரவீன் சக்கரவர்த்தி அதானே சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து மிகப்பெரிய விருந்து காத்திருச்சு, ஒரே ஒரு சின்ன குட்டி தோசையை கொடுத்துட்டாங்க, அந்த தோசைக்கு இவங்க பிச்சுக்கிறானுங்க, பிச்சுக்கங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். சொன்னாரா இல்லையா? ட்விட்டரில் சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி தேர்தல் மேலாண்மையுடைய தலைவர் பதவியை ஏன் வந்து மாணிக் தாக்கூர் வந்து ரிசைன் பண்ணுறாரு? முரண்பாடின் முச்சம் தெரியுதா? இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியில் இன்றைக்கி நல்லதோ கெட்டதோ காங்கிரஸில் 9 MP இருக்கிறாங்க. இந்த 9 MPயும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் போட்டியிடுற 27 இடத்துல போய் யாருன்னா ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? ராகுல் காந்தியை விடுங்க, அவர் பிஸியாக இருக்கார். அதுக்கு வந்து அருமையான ஒரு விளக்கத்தை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தாரு. நாங்கள் 75 இடத்துல அசாமில் நிற்கிறோம், தனிச்சு நிற்கிறோம் மேற்கு வங்கத்தில், இங்கே 70 இடத்துக்கு மேலே கேரளாவில் நிற்கிறோம், பாண்டிச்சேரியில் அதிகமான இடங்களில் நாங்கள் 16 சீட்டில் நிற்கிறோம். இப்படி நாங்கள் ஆட்சி பிடிக்கிற இடத்துல நாங்கள் அவ்வளோவா நிற்கிறப்ப அங்கே அதிகமான டைம் ராகுல் காந்தி கொடுக்குறாரு. இங்கே 28 சீட் தான் நிற்கிறோம், அதிகமான டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு RS பாதி ஒரு இன்னைக்கு காலையில் ஒரு ஒத்து ஊதிருக்காரு. என்னன்னா, ராகுல் காந்தி வந்து 2 பேரும் சேர்ந்துற மாதிரி டைம் டேபிள் ஒத்து வரல, அதனால் அவர் தனிச்சு பிரச்சனை பண்ணுறாரு, இவர் தனிச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. இது வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இன்னும் ஜெல்லாகவே இல்லை. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஜெல்ல ஆகாதனால காங்கிரஸ் நிற்கிற இடத்துல உள்ளடி பண்ணி திமுகவே காங்கிரஸை தோற்கடிக்கும், திமுக நிற்கிற இடத்துல உள்ளடி பண்ணி காங்கிரஸ் திமுகவை தோற்கடிக்கும். ஏன்னா இப்போ என்ன அசைன்மெண்ட் போயிருக்குன்னா, எங்கெங்கு தாவேகா தொண்டர்கள் தாவேகா வேட்பாளர் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் காங்கிரஸை சப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. காங்கிரஸுக்கு நல்லதோ கெட்டதோ வாழ்வு எவ்வளோ வாழ்வு 28 இடம் தான் அவங்க வேலை செய்ய போகிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த 234 விடுங்க, மிச்சம் 200 தொகுதி வச்சுங்க. 200 தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர் யாருக்கு வேலை செய்ய போகிறாங்கன்னா தாவேகா ஜெயிக்கணும் வேலை செய்ய போகிறாங்க. அதுதான் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் முடிந்த அடுத்த கணமே விஜய் வாங்குற ஓட்டு சதவீதத்தை பார்த்துட்டு காங்கிரஸ் நேரடியாக விஜயோட போயிடும். ஏன் போகுதுன்னா, அதே மாதிரி திருமாவளவன் விஜயோட போயிடுவார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நம்ம வந்து அதிகமான தொண்டர்களை தக்க வைக்கணும்னா அதிகமான இடங்களில் போட்டிடணும்.
இப்போ நல்லதே கிடையாது. தாவேக்க போயிருந்தாங்கன்னா காங்கிரஸ் 80 சீட்டுங்க, 80 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. கட்சி வளரல 80 இடத்துல, 80 இடத்துல உங்கள் காங்கிரஸ் இப்போ 27 இடத்துல நீங்கள் சுருங்கிட்டீங்களே. இப்போ பிஜேபி அது சொல்ல முடியாது. பிஜேபி இலக்கு 29 சொல்லிட்டாங்க. எங்களுடைய இலக்கு 29 தான், எடப்பாடி முதலமைச்சராக தான். இங்கே காங்கிரஸ் லீடர் யாருன்னா ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்கானா, எங்கள் இலக்கு 29 தான், எங்களுடைய பிரதான நோக்கம் மாண்புமிகு நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கிறது தான் எங்களுக்கு பிரதான நோக்கம். எதனா ஒரு காங்கிரஸ் லீடர் சொல்லியிருக்கானா? இன்னைக்கு வரையும் காங்கிரஸை சேர்ந்தவர் கார்கேலேருந்து, சோனியாவிலேருந்து, நம்ம கே.சி. வேணுகோபாலேருந்து, சிவக்குமார் வந்தது மாண்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இல்லை ஒரு குட் புக் விலையில். அவர் வந்தது அது நெகட்டிவ். மேதகாதனை கட்டிவே தரேன்னு சொல்கிறவர் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறதை மக்கள் ஏற்றுக்கல. ஆனால் முக்கியமாக காங்கிரஸ் லீடரை ஜெயிக்கணுன்றதுக்காக காங்கிரஸ் லீடரே வர மறுக்கிறாங்கன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இங்கே இல்லை. அதற்கு காரணம் திமுக. இவ்வளோ நேரம் உங்களை பொன்னார் நாட்டை எங்களுக்கு வாங்கி நன்றி.